Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சர்கார் திரைப்படத்தில் ஒரு வாக்கு எவ்வளவு முக்கியம் என்று உணர்த்தியிருப்பார் படத்தின் நாயகன் விஜய். அப்படி ஒரு சம்பவம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் நடந்திருக்கிறது. ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக அமைச்சர் பெரிய கருப்பனை முந்தி வெற்றியை ஈட்டியிருக்கிறார் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி. வாக்கு எண்ணிக்கை முடிவில் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 83,365 வாக்குகள் பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் 83,364 வாக்குகள் பெற்று ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். வியப்பான இந்த வெற்றி தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி சமூக ஊடகங்களிலும் பேசுபொருளானது. இந்த வியத்தகு சம்பவத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா. அதில் அண்மையில் நடந்து முடிந்த மாநில தேர்தல்களின் முடிவுகள் எந்த அளவுகோலின்படி பார்த்தாலும் வியப்பாகவே இருப்பதாக பதிவிட்டுள்ளார். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் மறக்க முடியாத விளைவாக இந்த புகைப்படம் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ள அவர், திருப்பத்தூர் தொகுதியில் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரிடம் தோல்வியடைந்த படத்தையும் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். தமிழ்நாட்டின் இந்த தொகுதியில் நீயா நானா போட்டியில் இருந்த இரு வேட்பாளர்களுக்கிடையே 1,66,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகி இருந்ததாகவும், ஆனால் ஒரே ஒரு வாக்கினால் வரலாறு மாற்றப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் ஆனந்த் மஹிந்திரா. இந்த புகைப்படம் நாட்டின் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒருவேளை முடிந்தால் உலகம் முழுவதும் காட்டப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனந்த் மஹிந்திரா. அப்போதுதான் ஒவ்வொரு குழந்தையும் தாங்கள் வளரும்போது தங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அது அவர்களுடைய ஒரு வாக்கின் சக்தியை உணர்ந்து கொள்ள உதவும் என்றும் பதிவிட்டுள்ளார். ஒரே வாக்கு ஆட்சியை கவிழ்க்கவும் செய்யும், ஆட்சியில் அமர வைத்து அழகு பார்க்கவும் செய்யும் என்பதை திருப்பத்தூர் தொகுதி முடிவுகள் உணர்த்தவே செய்திருக்கிறது. தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு சாமானியனும் தனது மிகப்பெரிய ஆயுதமான வாக்குகளை விற்காமல் வாக்கின் சக்தியை ஒரு விரல் புரட்சியை புரிந்து செயல்பட வேண்டும் என்பதே அரசியல் நிபுணர்களின் கருத்து.